அடுத்தது கண்மலையின் செழிப்பை அனுபவி. எதை அனுபவிக்கணுங்க? நாம கண்மலையின் செழிப்பை நாம் அனுபவிக்கணும். யோபு 29:6 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். என் பாதங்களை நான் என்ன பண்ணேன்? நெய்யினால் கழுவினேன். கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. பாருங்க, யோபு எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் சொல்றான், அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு என்ன நடந்துச்சான்? என் பாதங்களை நான் நெய்யினால கழுவினேன். எதனால கழுவுனாங்க? சொல்லுங்களேன் சத்தமா. நானா கழுவுனேங்கிறீங்களா? நெய்யினால கழுவுனா. தண்ணி ஊத்தி, தண்ணி ஒரு சொம்பு தண்ணி கொண்டா. எங்கேயாவது வயலுக்கு போயிட்டு வர்றான் யோபு. வயல்ல போய் வேலையெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு வர்றான். பார்த்துட்டு வந்து வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு தண்ணி கொண்டா அப்படின்னு கேட்கறான் பொண்டாட்டிக்கிட்ட. அது தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி பக்கத்திலேயே ஒரு நெய் குடம் இருக்குது. நெய் குடத்தை அப்படியே காலில் சாச்சிக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ தண்ணியை விட நெய் அவனுக்கு சாதாரணமாய் இருந்தது. விலையேறப்பட்டவைகளெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாகிறது, அசாதாரணமானவைகளெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாகிறது. அப்போ கண்மலையில நீங்க தங்கி இருந்தா கண்மலையின் செழிப்பை நாம் அனுபவிக்க முடியும். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல் ஓடி வந்தது. ஹல்லேலூயா. கண்மலையாகிய கிறிஸ்துவிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நதியாக ஓடி வருகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்மலையாகிய கிறிஸ்துவிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நதியாக ஓடி வருகிறது. அந்த செல்வ நாட்களின் சீர் உங்களுக்கு எப்பொழுதும் தங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் மகிமை ஒழிந்து போகிற மகிமை, புதிய ஏற்பாட்டின் மகிமை நாளுக்கு நாள் பெருகுகிற மகிமை. அப்போ உங்கள் செல்வம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கும். நீங்க கண்மலையில் தங்கி இருக்கிறீர்கள். கண்மலையிலிருந்து தாகத்தை தணித்துக் கொள்ளுகிறீர்கள். கண்மலையிலிருந்து இளைப்பாறுதலை அனுபவிக்கிறீர்கள். கண்மலையிலிருந்து செழிப்பினால் புரளுகிறீர்கள். ஹல்லேலூயா. பணத்துல புரள்றான்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இவனுக்கெல்லாம் வந்த வாழ்வை பாரு, பணத்துல புரள்றான்னு சொல்றாங்க பாத்தீங்களா? நீங்க பணத்துல புரள போகிறீர்கள். நீங்க செழிப்புல புரள போகிறீர்கள். எப்போ? கண்மலையில தங்கியிரு, கண்மலையில தாகத்தை தீர்த்துக்கொள், அப்புறம் கண்மலையில இளைப்பாரு. அப்போ என்ன பண்றீங்க? எங்க நீங்க இருக்கிற இடம் கண்மலைங்க. கண்மலையில இருந்தா அங்கிருந்து கீழே இறங்கி போய் A1 பிரியாணி கடையிலையா போய் பிரியாணி வாங்குவீங்க? என்ன பண்ணுவீங்க? மேலேயே உங்களுக்கு விதவிதமாய் செழிப்பு. கீழே இறங்கி வந்தா அவன் காக்கா பிரியாணி போடுவானா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. மேல மான் கறி பிரியாணி உங்களுக்கு கிடைக்குது. ஹல்லேலூயா. மலை மேலேயே இருந்தா உங்களுக்கு மான் கறி பிரியாணி, கீழே இறங்கி வந்தா காக்கா பிரியாணி. உங்களுக்கு எது வேணும்? மான் கறி பிரியாணி வேணுமா, காக்கா பிரியாணி வேணுமா? அப்போ நீங்க கண்மலையில தங்கி இருங்க, தேவ பிரசன்னத்துல தங்கி இருங்க. நான் எப்பொழுதும் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்துவாகவே இருக்கிறேன்னு நீங்க சொல்லுங்க. அவர் வேறு நான் வேறு அல்ல, நாங்கள் இருவரும் ஒருவரானோம்னு சொல்லுங்க. அப்படி நீங்க வாழ்கிற அந்த வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க கண்மலையில் தங்கி இருக்கிறீர்கள். கண்மலையினுடைய தண்ணீரினால் நீங்கள் என்ன பண்றீங்க? உங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளுகிறீர்கள். அடுத்தது கண்மலையில நீங்க இளைப்பாறுகிறீர்கள். அதே நேரத்தில் கண்மலையின் செழிப்பை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். அப்படி நீங்க அனுபவிக்கிற போது உங்களுக்கு மான்கறி தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு மான்கறியும் மீன் கறியும் சர்வசாதாரணமாயிரும். உங்களுக்கு எல்லாமே ஈஸி ஆயிருது. அவர் உங்களை செழிப்பாக்குகிற தேவன், உங்களை செழிப்பினால் நிரப்புகிற தேவன். செல்வ நாட்கள் பெருகுகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கிறிஸ்துவினுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் என்னுடையது. சங்கீதம் 81:16 வாசிங்க பார்க்கலாம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன்.
உச்சிதமான கோதுமை அப்படின்னா பஞ்சாப் கோதுமை அங்கேயே விளையுங்க. நீங்க இருக்கிற கண்மலையிலேயே பஞ்சாப் கோதுமை விளையும். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்திலேயே எதெல்லாம் உச்சிதமானதோ அங்கே உங்களை தேடி வரும். நீங்க ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு உச்சிதமானவைகள் என்னெல்லாம் உண்டோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னெல்லாம் உண்டோ, ஃபர்ஸ்ட் கிரேட் என்னெல்லாம் உண்டோ அது உங்களை தேடி வரும். அப்போ உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிக்கிறார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. கண்மலையின் தேனினால் அவர் திருப்தியாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. மலைத்தேன் பெஸ்டா, கொம்புத்தேன் பெஸ்டா? மலைத்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷித்து கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குகிறேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாருங்க, நீங்க கண்மலையில தங்கி இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நீங்க தேன் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. தேன் எடுக்கிறவன் புறங்கை நக்காம இருப்பானா? ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். கண்டிப்பா அவன் என்ன பண்ணுவான், தேனை எடுத்தது இப்படி இப்படி வலியசான செய்யும், இப்படி நக்கத்தான் செய்வான். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க, அவரோட சமூகத்தில் நீங்க இருக்கும்போது அங்க இருந்து நீங்க ஒரு வைரத்தோட எடுத்தா கம்முனா இருப்பீங்க? இப்படி வச்சு பார்ப்பீங்களா மாட்டீங்களா? இப்படி வச்சு பார்ப்பீங்க. பார்த்துட்டு அவரையும் பார்ப்பீங்க, தெய்வ பார்ப்பீங்க. பார்த்துட்டு நைஸாக எடுத்து என்ன பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டுக்குவீங்களா போட்டுக்க மாட்டீங்களா? சொல்லுங்களேன். இது அடுத்த வீட்டில் போனால் நம்ம அதை பண்ண முடியாது. ஆனால் இது அப்பா வீடு. அப்போ அப்பா வீட்டில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உரிமையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுவீர்கள். அப்போது அந்த கண்மலையில் நீங்கள் இருக்கிற போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, கண்மலையின் மறைவில் நீங்கள் தங்கி இருக்கிற போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த கண்மலையின் செழிப்பினால் நீங்கள் போஷிக்கப்பட்டு செழிப்பை அனுபவிக்கிறீர்கள். அதைத்தான் பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் பார்க்குறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என்ன பண்றாருங்க, மகிமையிலே நிறைவாக்குகிறார். பாருங்க, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நீங்க எங்க இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க, கண்மலையில இருக்கிறீங்க. அப்போ கண்மலையில நீங்க இருக்கிறதுனால நீங்க என்ன பண்றீங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவரை சுத்திலும் வைரம் கிடக்குது, வைரூரியம் கிடக்குது, மாணிக்கம் கிடக்குது, கோமேதம் கிடக்குது, கட்டுக்கட்டா பணம் கிடக்குது, சுகம் கிடக்குது, கை கிடக்குது, கால் கிடக்குது, கண்ணு கிடக்குது, மூக்கு கிடக்குது, வாய் கிடக்குது, எல்லாம் கிடக்குதுங்க அவரை சுத்திலும். ஹல்லேலூயா. ஒருத்த கண்ணு தெரியலன்னா நீங்க இங்க இருந்து ஒரு கண்ணை எடுத்து இப்படி போட்டீங்கன்னா என்ன ஆயிருங்க, அவனுக்கு கண்ணு வந்துடும். ஹல்லேலூயா. அப்போ எல்லாமே உங்களுடைய பூமிக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே கண்மலையில் இருக்கிறது. அவரை சுற்றிலும் உங்களை சுற்றிலும் இருக்கிறது. அப்போ என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அதெல்லாம் அவருடையதுதான், ஆனால் அவருடையதெல்லாம் என்னுடையதாக மாறிவிடுகிறது. நான் கண்மலையில இருந்தா தான் அதை எடுக்க முடியும். ஹல்லேலூயா. நான் முதல்லயே சொன்ன மாதிரி கண்மலையில இருந்தா தான் உற்பத்தி ஆகிற இடத்துலயே தண்ணியை குடிக்க முடியும். கண்மலையில இருந்தா தான் மான் அடிச்சு மான்கறி பிரியாணி சாப்பிட முடியும். கண்மலையில இருந்தா தான் அங்க இருக்கக்கூடிய உச்சிதமான கோதுமையை நீங்க புசிக்க முடியும். கண்மலையில இருந்தா தான் அங்க விளையிற தங்கத்தை நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் சந்தன கட்ட வீரப்பர்கள் மாதிரி தான். ஹல்லேலூயா. காட்டுக்குள்ள போய் வீரப்ப என்ன பண்ணாங்க, சந்தன மரம் எல்லாத்தையும் வெட்டி வித்து காசாக்கினார் இல்லையா? அந்த மாதிரி நாம எல்லாரும் எங்க இருக்கிறோங்க, கண்மலையில இருக்கிறோம். கண்மலையில தங்கம் இருக்கிறது, வைரம் இருக்கிறது, வைடூரியம் இருக்கிறது. கண்மலையாகிய கிறிஸ்துவின் இடத்துல என்ன இருக்குதுங்க, செழிப்பு இருக்கிறது, சுகம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அந்த தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. ஹல்லேலூயா. அப்படின்னா அவருடைய அளவின்படியே நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறார். ஹல்லேலூயா.